இத ஷம்சுகோர்த் சூரியன் சுருட்டப்படும் போது ஒரு நொடி சிந்தித்துப் பாருங்கள். இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திற்கும் ஒளியையும் வாழ்வாதாரத்தையும் தருகிற இந்த சூரியன் ஒரு காகிதத்தைப் போல சுருட்டப்பட்டால் எப்படி இருக்கும்? அதன் வெளிச்சம் மொத்தமாக அணைக்கப்பட்டு இந்த உலகம் இருளில் மூழ்கிப் போனால் என்னவாகும்? சகோதர சகோதரிகளே, வானத்தில் மின்னிக் கொண்டிருக்கும் கோடானு கோடி நட்சத்திரங்கள் அத்தனையும் தங்களிடங்களில் இருந்து உதிர்ந்து மழைத்துளிகளைப் போல பூமியை நோக்கி விழுந்தால் அந்தக் காட்சி எவ்வளவு பயங்கரமாக இருக்கும்? இது வெறும் கற்பனை அல்ல, இது ஒரு கவிஞனின் வர்ணனையும் அல்ல, இது அகிலங்களின் அதிபதியான அல்லாஹ் தனது திருமறையாம் திருக்குரானில் விவரிக்கும் இறுதி நாளின் முதல் காட்சி. அந்த இறுதி நாளின் பயங்கரமான நிகழ்வுகளைப் பற்றியும் அந்த நிகழ்வுகளுக்குள் அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கும் ஆழமான சக்தி வாய்ந்த ஒரு நீதியின் செய்தியையும் தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம். இந்த எச்சரிக்கையைத்தான் சுருட்டுதல் என்று பொருள்படும் சூரத்து தக்வீர் நமக்குத் தருகிறது. இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்தில் மக்கத்து குறைஷிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூதுத்துவத்தை மிக கடுமையாக எதிர்த்தார்கள். அவரை அல் அமீன், அதாவது நம்பிக்கையாளர் என்று அறிந்திருந்தும் அவரை ஒரு பைத்தியக்காரர் என்று முத்திரை குத்தப் பார்த்தார்கள். அந்த இக்கட்டான சூழலில் இறக்கப்பட்ட இந்த சூரா இரண்டு முக்கியமான செய்திகளை மிகத் தெளிவாகச் சொல்கிறது. ஒன்று, இந்த உலகின் தவிர்க்க முடியாத அதிபயங்கரமான முடிவைப் பற்றிய ஒரு தத்ரூபமான காட்சி. இரண்டு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூதுத்துவம் உண்மையானது என்பதற்கான மறுக்க முடியாத ஆதாரம். இந்த சூராவின் ஒவ்வொரு வசனமும் நம்முடைய உள்ளங்களை உலுக்கக்கூடியது, நம்மை ஆழமாக சிந்திக்க வைக்கக்கூடியது. வாருங்கள், அந்த இறுதி நாளின் நிகழ்வுகளுக்குள் குர்ஆனின் வழிகாட்டுதலோடு பயணிப்போம். சூரத்து தக்வீரின் முதல் 14 வசனங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக அந்த இறுதி நாள் நிகழும்போது இந்த பிரபஞ்சத்தில் நடக்கப் போகும் மாபெரும் மாற்றங்களை ஒரு தொடர் நிகழ்வாக விவரிக்கிறது. சூரியன் ஒளியில்லாததாகச் சுருட்டப்படும்போது, நட்சத்திரங்கள் ஒளி இழந்து உதிர்ந்து விழும்போது, மலைகள் பெயர்க்கப்படும்போது, சூழ் நிறைந்த ஒட்டகைகள் கவனிப்பாரற்று விடப்படும்போது, காட்டு மிருகங்கள் மனிதர்களுடனும் இதர பிராணிகளுடனும் ஒன்று சேர்க்கப்படும்போது, கடல்கள் தீ மூட்டப்படும்போது, உயிர்கள் ஒன்றிணைக்கப்படும்போது, இந்த 7 நிகழ்வுகளும் மறுமை நாளின் தொடக்கத்தில் ஏற்படப் போகும் பிரபஞ்சப் பேரழிவை நமக்கு உணர்த்துகின்றன. ஆனால் இந்த அழிவுகளுக்கு மத்தியில் அல்லாஹ் மிக முக்கியமான ஒரு கேள்வியை எழுப்புகிறான். அதுதான் இந்த சூராவின் மையச் செய்தி. இந்த பேரழிவுகள் அனைத்தும் நிகழ்ந்த பிறகு விசாரணை தொடங்குகிறது. அந்த விசாரணையின் முதல் கேள்வி யாருக்காக கேட்கப்படுகிறது தெரியுமா? ஒரு அரசனுக்காகவா? ஒரு தலைவனுக்காகவா? இல்லை. இந்த உலகில் மிகவும் பலவீனமான, மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு ஜீவனுக்காக அல்லாஹ் தனது விசாரணையைத் தொடங்குகிறான். அல்லாஹ் கேட்கிறான், உயிருடன் புதைக்கப்பட்ட பெண் குழந்தை வினவப்படும்போது எந்தக் குற்றத்திற்காக அவள் கொல்லப்பட்டாள் என்று. இந்த 2 வசனங்களின் ஆழத்தை நாம் முழுமையாக உணர வேண்டும். இது இஸ்லாத்திற்கு முந்தைய அறியாமை காலத்தில் அரபு சமூகத்தில் நிலவிய ஒரு கொடூரமான பழக்கத்தைச் சுட்டிக்காட்டுகிறது. பெண் குழந்தை பிறந்தால் அதை தங்களுக்கு ஏற்பட்ட பெரும் அவமானமாகக் கருதி இரக்கமின்றி உயிரோடு குழி தோண்டி புதைத்துவிடும் வழக்கம் அவர்களிடம் இருந்தது. சிந்தித்துப் பாருங்கள், அந்த பிஞ்சுக் குழந்தைக்கு என்ன தெரியும்? அது என்ன பாவம் செய்தது? இந்த உலகிற்கு வந்த சில மணி நேரங்களிலேயே தன் தந்தையின் கைகளாலேயே மண்ணில் புதைக்கப்படும் அந்த குழந்தையின் நிலையை நினைத்துப் பாருங்கள். அந்த அநீதிக்கு எதிராக அன்று குரல் கொடுக்க யாருமில்லை. ஆனால் மறுமை நாளில் அந்த கொடியவனை அல்லாஹ் நேரடியாகக் கேட்கவில்லை. மாறாக பாதிக்கப்பட்ட அந்த பிஞ்சுக் குழந்தையிடம் கேட்கிறான், நீ என்ன குற்றம் செய்தாய் என்று கொல்லப்பட்டாய்? இது அந்த குற்றவாளியை மேலும் அச்சத்தில் ஆழ்த்துவதற்காக கேட்கப்படும் கேள்வி. தன்னை பாதுகாக்க ஒரு வழியுமின்றி கொல்லப்பட்ட அந்த குழந்தை அன்று அல்லாஹ்வின் முன்னிலையில் சாட்சியாக நிற்கும் அவளைக் கொன்றவனோ பதில் சொல்ல முடியாமல் தலைகுனிந்து நிற்பான். இந்த பயங்கரமான நிகழ்வுகளைப் பற்றியும் நீதியான விசாரணையைப் பற்றியும் நமக்கு அறிவிப்பது யார்? இது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொந்தக் கற்பனையா, அல்லது ஏதாவது ஒரு மந்திரவாதியின் வார்த்தையா? இந்த சந்தேகங்களுக்கும் அல்லாஹ்வே பதிலளிக்கிறான். வானில் பிரகாசிக்கும் நட்சத்திரங்களின் மீது சத்தியம் செய்து கூறுகிறான், நிச்சயமாக இது குர்ஆன்
கண்ணியமிக்க ஒரு தூதரின் சொல்லாகும். அவர் வலிமையுடையவர், அர்ஷுக்குரியவனிடத்தில் உயர் பதவியுடையவர். அங்கு அவருக்கு மற்ற வானவர்கள் கீழ்ப்படுகின்றனர். அவர் நம்பிக்கைக்குரியவர். இங்கு குறிப்பிடப்படும் கண்ணியமிக்க தூதர் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான். இந்த குரானை அல்லாஹ்விடமிருந்து பெற்று எந்த மாற்றமும் செய்யாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இதயத்தில் இறக்கியவர் அவர்தான். அவர் வலிமையானவர், அல்லாஹ்வின் அர்ஷுக்கு அருகில் உயர்ந்த தகுதி உள்ளவர், வானவர்களின் தலைவர், நம்பிக்கைக்குரியவர். இத்தனை தெளிவான ஆதாரங்களுக்குப் பிறகும் அல்லாஹ் கேட்கிறான். இந்த கேள்வி நமக்கும் தான். இவ்வளவு தெளிவான எச்சரிக்கைகளுக்குப் பிறகும் மறுமையை மறந்துவிட்டு நாம் எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறோம்? செல்வத்தின் பின்னால், புகழின் பின்னால், அற்பமான உலக ஆசைகளின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறோமா? இது அகிலத்தாருக்கு ஒரு நல்லுபதேசமே அன்றி வேறில்லை. உங்களில் யார் நேர்வழியில் செல்ல விரும்புகிறாரோ அவருக்காக. இறுதியாக அல்லாஹ் கூறுகிறான், உங்களில் நின்றும் யார் நேர்வழியை விரும்புகிறாரோ அவருக்கு நல்லுபதேசமாகும். ஆயினும் அகிலங்களுக்கெல்லாம் இறைவனாகிய அல்லாஹ் நாடினாலன்றி நீங்கள் நல்லுபதேசம் நாடமாட்டீர்கள். நாம் அனைவரும் அல்லாஹ்வின் நேர்வழியில் செல்வதற்கும் மறுமை நாளில் வெற்றியாளர்களாக ஆகுவதற்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ்விடம் பிரார்த்திப்போமாக. வாழ்க்கையில தீர்க்கவே முடியாத கஷ்டங்கள் உங்களை சூழ்ந்து நிற்கிறதா? நம்பிக்கையெல்லாம் போய்விட்டது போல் உணர்கிறீர்களா? கடன், நோய், மனக்கவலைன்னு எதுவாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு சக்தி வாய்ந்த கருவி உங்கள் தலையெழுத்தையே மாற்றும்னு சொன்னா நம்புவீங்களா? நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் போராட்டங்கள் இருக்கு. காலையில் கண் விழிப்பதிலிருந்து இரவு தூங்கப் போகும் வரைக்கும் நம்மைச் சுற்றி ஏதாவது ஒரு பிரச்சனை. ஒரு பக்கம் பணக்கஷ்டம், இன்னொரு பக்கம் குடும்பத்தில் நிம்மதியில்லை. நாளைக்கு என்ன நடக்குமோ என்ற பயம் நம் தூக்கத்தையே கெடுக்குது. இந்தச் சூழலில் மாட்டி யாரிடம் உதவி கேட்பது என்று தெரியாமல் பல நேரம் நாம் தவிக்கிறோம். எல்லா வழிகளும் அடைந்துவிட்டது போல உணர்கிறோம். ஆனால் நம்பிக்கைக்கான ஒரு கதவு மட்டும் எப்போதுமே திறந்தே இருக்கிறது. அதுதான் துஆ, பிரார்த்தனை. அது நம்மை படைத்த இறைவனோடு நாம் நேருக்கு நேர் பேசுகிற ஒரு உரையாடல். அல்லாஹ் திருக்குரானில் சொல்கிறான், என்னிடமே கேளுங்கள், நான் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கிறேன். இது வெறும் வார்த்தைகளில்லை, இது அல்லாஹ்வின் வாக்குறுதி. நம்முடைய பிடரி நரம்பை விட நான் உங்களுக்கு மிக அருகில் இருக்கிறேன் என்றும் இறைவன் கூறுகிறான். அப்படியென்றால் நம்முடைய குரலை கேட்க அவனுக்கு யார் மூலமாகவும் நாம் செல்ல வேண்டியதில்லை. இதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கை. இறைவனின் கட்டளைக்காக காத்திருக்காமல் தன் மக்களை விட்டுச் சென்றதால் அவர்கள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் சிறைபிடிக்கப்பட்டார்கள். சுற்றிலும் கடல் இருட்டு, தனிமை, மரணத்தின் விளிம்பில் இருந்த அந்த நொடியில் மீனின் வயிற்றுக்குள் இருந்து அவர்கள் செய்த ஒரே ஒரு பிரார்த்தனை வரலாற்றையே மாற்றியது. லா இலஹ இல்ல அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ظالمين. உன்னைத் தவிர வணக்கத்திற்குரிய நாயன் யாரும் இல்லை. நீ மிகவும் தூய்மையானவன். நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன் என்று தன் தவற்றை உணர்ந்து அவர்கள் மனமுருகி இறைவனிடம் கேட்டார்கள். இந்த துஆவின் வலிமை அந்த பெரும் துன்பத்திலிருந்து அவரை காப்பாற்றி கரை சேர்த்தது. யூனுஸ் நபியின் வரலாறு நமக்கு என்ன சொல்லித் தருகிறது? துஆ என்பது வெறும் வார்த்தைகளின் தொகுப்பு இல்லை, அது ஒரு ஆழமான உணர்வு. நாம் கேட்கும் பிரார்த்தனை நிச்சயம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற முழுமையான நம்பிக்கையுடனும் தூய்மையான உள்ளத்துடனும் கேட்க வேண்டும். நான் கேட்டேன், ஆனால் எனக்கு கிடைக்கவில்லையே என்று அவசரப்பட்டுவிடக்கூடாது. பாவமான காரியங்களுக்காகவோ அல்லது உறவுகளை முறிப்பதற்காகவோ ஒருபோதும் பிரார்த்திக்கக் கூடாது. தூய்மையான எண்ணத்தோடு கண்ணீருடன் கேட்கப்படும் பிரார்த்தனை நிச்சயம் இறைவனைச் சென்றடையும். உங்கள் பிரச்சனைகள் ஒரு மலை போல பெரிதாகத் தோன்றலாம், ஆனால் அல்லாஹ்வின் கருணை அந்த மலையை விடப் பெரியது. இன்றே, இந்த நிமிடமே உங்கள் கைகளை ஏந்தி முழு நம்பிக்கையோடு அவனிடம் கேளுங்கள். உங்கள் தேவைகளை அவனிடம் சொல்லுங்கள். உங்கள் பலவீனங்களை ஒப்புக்கொள்ளுங்கள். உங்கள் பாவங்களுக்கு மன்னிப்புத் தேடுங்கள். துஆ என்பது ஒரு அனைவருக்கும் சக்தி வாய்ந்த ஆயுதம். அதை ஒருபோதும் குறைவாக மதிப்பிடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையின் மிகக் கடினமான நேரங்களில் நீங்கள் தனியாக இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கும் ஒருவன் இருக்கிறான்.
உங்கள் அழைப்பிற்கு பதிலளிக்க அவன் தயாராக இருக்கிறான். மனமுருகிக் கேளுங்கள், உங்கள் வாழ்க்கை மாறுவதை நீங்களே பார்ப்பீர்கள். இன்ஷா அல்லாஹ்.